ஹலோ கைஸ், ரோஹித். இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே கவுன்சிலிங் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருந்தோம். அதே போல் போன வருஷம் ரொம்ப லேட்டு, எல்லாருமே போராடி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நியூஸ் மீடியாவில் எல்லாம் ரிப்போர்ட் வர ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நீட் யூஜி கவுன்சிலிங் 2022 லைக்லி டு பிகைன் ஃப்ரம் செப்டம்பர் 25 mcc.nic.in அப்டேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னென்னா லைக்லி அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க 25ஆந்தேதி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 25க்கு மேலேயும் போகலாம், இல்லைன்னா 25க்கு குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. 25க்கு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது எம்சிசியோட அஃபிஷியல் அப்டேட்ஸில் நியூஸ் மீடியா ரிப்போர்ட் பண்ணுற இந்த செப்டம்பர் 25 அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே எக்ஸ்போர்ட் பண்ணுறது 25 ரிலீஸ் ஜோன் பை எம்சிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவுன்சிலிங் அப்படின்னு பார்க்கும்போது நீட் யூஜி கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் எப்போ நடக்க போகுதுன்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டில் எப்போ கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும் போது அப்போ சுப்பிரமணியன் அவர்கள் நம்ம மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆல் இந்தியா கோட்டா எப்போ கவுன்சிலிங் நடக்குதோ அதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸ்டேட்டு கவுன்சிலிங் அதை பார்க்கும்போது ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் லைக்லி டு பிகின் ஸ்டார்ட் செப்டம்பர் 25 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் மீடியாவில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதான் உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதில் 93க்கு மேலே எடுத்திருந்தால் பாஸு கேட்டகரியில், அதே போல் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 17க்கு மேலே எடுத்திருந்தால் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் சில பேர் தான் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அது டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எல்லா அப்டேட்டும் mcc. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த எல்லா இதுலேயே கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில். நீங்கள் தேடி பார்க்கணும் அவசியம் இல்லை. இது நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. நீங்கள் அப்டேட் வரும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா திடீர்னு நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு அப்டேட்ஸும் இருக்காது. ஆனால் திடீர்னு ஓப்பன் பண்ணி திடீர்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்மளால் அப்ளை பண்ண முடியாது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைபாடு இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் mcc.nic.in இந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. டெய்லியும் செக் பண்ணிட்டுருங்க எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் உடனே இந்த சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன். எப்போ டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரி, ஒரு எக்ஸ்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நியூஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நியூஸை நான் உங்களுக்கு வீடியோவாக பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.